ஹாய் காய்ஸ், எப்படி இருக்கீங்க எல்லோரும்? எஸ் காய்ஸ், நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா கொடைக்கானல் போனோம். ஸோ எப்படி இருந்தது அப்படின்றத பற்றி தான் வந்து உங்களுக்கு ஃபுல் வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து உங்கள்கிட்ட சொல்லிகிட்ருக்கேன். நாங்கள் எல்லோரும் வந்து மார்னிங் வந்தோடனே எல்லோரும் அசம்பிள் ஆகணும் ஒரு பாயிண்டில், எக்மோரில். ஸோ அதை தான் நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ எவ்வளோ ஒரு யுனைட்டடாக நாங்கள் போனோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லோரும் அசம்பிள் ஆகி ரயில்வே ஸ்டேஷனில் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் சாப்பாடு எல்லாமே எடுத்துகிட்டு வந்துட்டோம். மோஸ்ட் ப்ராபப்ளி எடுத்துகிட்டு வந்துட்டனால நாங்கள் வந்து அங்கேருந்து சாப்பிட்டுட்டு கிளம்பி வந்தோம். வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து விருதுநகர் வந்து இறங்கணும். ஆக்சுவலாக நாங்கள் விருதுநகர்லேருந்து கேப் பாயிண்ட் புக் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த அண்ணா வந்துட்டார். வந்துட்டு பார்த்திங்கன்னா கேபில் வந்து நாங்கள் கிளம்பி போயிட்டு ஃபுல்லாக வந்து கொடைக்கானல் எல்லாமே சுற்றி பார்த்துட்டு திருப்பியும் எடுத்துகிட்டு வந்து மதுரையில் வந்து ட்ராப் பண்ணிடுறேன் அப்படின்னு சொன்னாங்க. அது ஒரு பேக்கேஜ் மாதிரி பேசியிருந்தோம். பேசிவிட்டு நாங்கள் வந்து கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெயின் வந்து ஒரு 3:00 3:30க்கு வந்துடுச்சு. ஸோ இறங்கிட்டு கேப் ஏறிட்டு நாங்கள் வந்து வர வழியில் கொஞ்சம் தூரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா இது கடை இருந்தது. ஸோ டீ அப்புறம் இதெல்லாம் வடைலாம் இருந்தது, சூடாக போட்டிருந்தாங்க. ஸோ அப்படியே சாப்பிட்டுட்டு நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லோரும் இறங்கி சாப்பிட்டுட்டு இருந்தோம். பார்த்திங்களா, நான் எடுத்து கொடுக்குறேன் பாருங்கள். என் மாமியார்கிட்ட எவ்வளோ அருமையாக சிரிச்சிட்டு சாப்பிட்றாங்க பாருங்கள். என் ஒய்ஃபு டீயே குடிக்க மாட்டான், ஆனால் டீ டம்ளரை வந்து கையில் வச்சுருக்கான். அப்புறம் இவர் தான் நல்ல மனுஷன் பாருங்க. வாங்கி ஸ்பெஷலாக அவருக்காக சொன்னது. நல்லா அற்புதமாக சிரிப்பார் அவர். சிரித்தாவே அழகாக இருக்கும். பார்த்திங்களா, எப்படி அழகாக சிரிக்கிறார் பாருங்க. அப்புறம் நல்லா டீ குடிச்சிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு அப்புறம் திருப்பியும் ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா வியூ ஒரு 6:00 அந்த மாதிரி வியூ டைம் 6:30 இருக்கும். ஸோ அந்த டைமில் நாங்கள் மலை ஏறிட்டு இருந்தோம். அந்த ஹேர் பெண்டு அதெல்லாம் வந்து அண்ணா வந்து செம்மையாக ஓட்டினார். காரு வேறு லெவலில் ஓட்டினார். ரொம்ப நல்லா டிரைவிங் பண்ணார். ஆக்சுவலாக நல்லா என்ஜாய் பண்ணி நாங்கள் போயிட்டே இருக்கும்போது எங்கே வந்து சொன்னாலும் வந்து பார்த்திங்கன்னா வண்டியை ஸ்டாப் பண்ணி அதை வந்து டீரை அந்த மாதிரி போகுது அப்படின்னா நின்று பார்த்துட்டு நாங்கள் என்ஜாய் பண்ணிட்டு தான் போனோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் இந்த டைமில் இந்த மாதிரி கிளைமேட் இருந்தது. ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு கீழே இருக்க ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இது பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து எப்போ இறங்குவோன்னு தெரியாது, இறங்கும்போது அது எப்படி இருக்கும்னு தெரியாது. அதனால் இப்போ வெயில் அடிக்குது, நல்லா என்ஜாய் பண்ணி ஒரு ஃபோட்டோலாம் எடுத்து என்ஜாய் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னார். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் இறங்கி அங்கே கொஞ்சம் நல்லா வெயில் அடிச்சது அப்படின்றனால நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணிவிட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். பார்த்திங்கன்னா அங்கே மங்கி கொஞ்சம் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா உள்ளே பூந்து அவங்க எல்லாத்தையும் வேட்டையாடிட்டாங்க. எடுத்துகிட்டு போகிறது நம்ம திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு போகிறோம், பட் சேஃப்டியாக பார்த்துக்கணும்ல நம்ம கடமைல. ஸோ பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்து நாங்கள் ட்ரிப்புக்கு கிளம்பிட்டோம். மார்னிங் சீக்கிரம் கிளம்பிட்டோம். ஆக்சுவலாக குளிச்சுட்டு ரூம் போட்டு குளிச்சிட்டோம். அவர் டயர்டாக இருந்தது, தூங்கிட்டார் பாருங்கள். அப்புறம் மியூசியம் போயிருந்தோம். ஆக்சுவலாக நாங்கள் வந்துட்டு இறங்கினோடனே தமிழ்நாடு டூரிசமில் ரூம் போட்டோடனே அவங்க 12:00 வந்து செக்இன் கொடுத்தாங்க. ஸோ நாங்கள் 12 செக்இன் பண்ணிட்டு சரி அந்த டைமை ஏன் வேஸ்ட் பண்ணுவானே அப்படின்னு சொல்லிட்டு சரி பக்கத்தில் மியூசியம் அது மாதிரி ஏதாவது போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்புனோம். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா 6:00 கூட கொடைக்கானலில் எல்லா டூரிஸ்ட் ஸ்பாட்டும் வந்து க்ளோஸ் ஆகிடும். ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த டைமிங்குள்ளே நீங்கள் வந்து போய் எல்லாத்தையும் பார்க்குறதுனா பார்த்துட்டு வந்துடணும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் போனீங்க அப்படின்னா எதையுமே பார்க்க முடியாது, ஏன்னா எல்லாமே க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. ஸோ இந்த மியூசியமில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ராட்ஸு, ஸ்னேக்கு, மனுஷங்க முதல் கொண்டு அவங்க வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க. இதில் எந்தெந்த ஏஜில் எப்படி இருப்பாங்க, எந்தெந்த இதில் இருப்பாங்க அப்படின்றத வந்து பொறுத்து நம்ம வந்து இதெல்லாம் வந்து ஸ்டோரேஜ் பண்ணி நல்லா மியூசியமாக வச்சுருந்தாங்க. ஆக்சுவலாக இது வந்து கொடைக்கானலில் பார்த்தது வந்து ஒரு அற்புதமான விஷயந்தான். ஆக்சுவலாக சென்னையிலே வந்து இங்கே கிடையாது, இருக்குது. பட் இந்த அளவுக்கு ப்ரொடெக்ஷன் பண்ணி வச்சுருப்பாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெவர். ஆனால் இவ்வளோ இங்கே வந்து நம்பர் ஆஃப் வெரைட்டிஸ் வந்து அவங்க ஸ்டோர் பண்ணி நிறையா டிஃப்ரெண்ட்டாக வச்சுருந்தாங்க. ஆக்சுவலாக ஸோ நம்ம டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது தானே நம்ம வீடியோ எடுத்து போடுவோம். ஏன்னா சேனல் நேமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும்ல. ஸோ அதனால் நம்ம டிஃப்ரெண்ட்டாக போய் எடுத்துகிட்டு நம்ம போடலாம், நம்ம மக்களுக்கும் வந்து காமிக்கலாம் அப்படின்றதுக்காக நான் வந்து டிஃப்ரெண்ட்டாக எடுத்துகிட்டு நான் இது பண்ணேன். ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரி ஃபீஸுன்றது இருக்குது. ஸோ இஃப் நீடட்
நீங்கள் வந்து போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்களுக்கு நீட் இருந்தது அப்படின்னா மட்டும் நீங்கள் ஃபேர் கட்டிட்டு போய் உள்ள உட்காந்து பாருங்கள். ஏன்னா ஒரு சிலர் வந்து கிளைமேட்டுக்காக தான் கொடைக்கானலே போவாங்க. ஸோ அப்படி இருக்கவங்க வந்து மியூசியம் போவாங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நெவர். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் காசு கட்டி போய் பாருங்கள் உட்காந்து. நல்லா இருந்தது ஆக்சுவலாக. இப்போ இதெல்லாம் வந்து பார்த்தது வந்து சென்னையிலேருந்து தான் நம்ம போகிறோம். பட் வந்து இங்கே அங்கே போய் பார்க்குறது வந்து ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக தான் இருந்தது. நல்லா இருந்தது ஆக்சுவலாக. கவர்மெண்ட் வந்து நம்ம கண்டிப்பாக பாராட்டி தான் ஆகணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஆள் சரோஜாதேவி பாருங்கள் எப்படி ஷொட்ரு கிட்ருலாம் போட்டு பயங்கரமாக இருக்காங்க பாருங்கள். என் மாமியார் தான் அவங்க. எப்படி இருக்காங்க பார்த்தீங்களா? அவ்வளோ பனி ஆயிடுச்சு. நம்ம காலையில் இறங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா எப்படி வெயில் அடிச்சதோ அதுக்கு அப்படியே நேர்மாறாக ஆப்போசிட்டாக ஆகிடுச்சு. ஸோ நம்ம தான் வந்து ஜர்க்கின்னு அது இதுன்னு எடுத்துகிட்டு போய் நம்ம தான் நம்மளை பார்த்துக்கணும். ஆனால் பட் எனக்கு வந்து இந்த குளிர் கிளைமேட் வந்து ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலாக. ஸோ அதனால் நான் வந்து அவங்களுக்கு எம்ஜிஆர் மாதிரி கெட்டப் போட்டு விட்டேன். ஸோ எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா இது இருந்தது. கிளைமேட்டும் சூப்பராக என்ஜாய் பண்ணோம். என்ஜாய் பண்ணிட்டு நாங்கள் என் ஒய்ஃபும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. ஃபேமிலியோடு போயிருந்தோன்னா நல்லா என்ஜாய் ஆகுது. பாருங்க மங்கி தொல்லை தாங்க முடியலன்னு இந்த 2 மங்கிங்களும் வேறு லெவலில் வந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்ததுங்க. பார்த்தீங்களா? அதுக்கப்புறம் வந்து பைன் ட்ரீ ஃபாரஸ்ட் போனோம். போயிட்டு அங்கே வந்து போயிட்டு ஃபோட்டோலாம் எடுத்தோம். ஆக்சுவலாக நிறையா சினிமாஸ்லாம் இங்கே எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டோம். ஸோ அங்கே போய் எடுக்கலாம், ஃபோட்டோஸ் எடுக்கலாம். இஃப் நீடட் நீங்கள் வந்து வாக் பண்ணி உள்ள வரைக்கும் போய் கூட பார்க்கலாம். இல்லை வேணாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து கிளைமேட்டை மட்டும் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் நாங்கள் வந்து தமிழ்நாடு டூரிசமில் வந்துட்டோம். வந்துட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு அடுத்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக வந்திருந்தோம். ஸோ அப்போ வந்து கிளைமேட் வந்து இந்த மாதிரி சேஞ்ச் ஆகிடுச்சு ஆக்சுவலாக. சரி நம்ம ஒரு இதை வந்து ஒரு ஃபோட்டோ செஷன் மாதிரி எடுப்போம் அப்படின்றதுக்காக வந்து உட்காந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தோம். எடுத்துகிட்டு சும்மா அப்படியே ப்ளே பண்ணிவிட்டு ஜாலியாக ஃபன் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ கிளைமேட் வந்து டக்கு டக்குன்னு சேஞ்ச் ஆகிடுது. நீங்கள் வந்து சேஃப்டி மெஷர்ஸ்க்காக எல்லாமே எடுத்துக்கோங்க. லைஃப் இது உங்களுக்கு ஜாக்கெட்ஸ்லேருந்து அம்ப்ரெல்லாலேருந்து இது எல்லாமே எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு சேஃப்டியாக போயிட்டு வாங்க. ஃபேமிலியோடு போங்க. அதுதான் நல்லா என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இங்கே அடுத்து இது போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பி நாங்கள் போயிட்டுருந்தோம் ஆக்சுவலாக. அங்கே கடை எல்லாமே இருந்தது. கடையில் வந்து பார்த்திங்கன்னா பைனாப்பிள்லாம் வேறு லெவலில் டேஸ்ட்டாக இருந்தது. ஏன்னா அவங்க வந்து கீழே இருந்து தான் எடுக்கிறாங்க. ஸோ அதெல்லாமே வந்து அவங்க விளைவிச்சதாக இருந்தது. ஸோ நல்லா இருந்தது ஆக்சுவலாக. அது சாப்பிட்றதெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இந்த ஒரு இடத்துல இறங்குனோம் அங்கே ஆக்சுவலாக. அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருந்தது ஆக்சுவலாக அந்த பார்க்கு. அங்கே வந்து எப்படின்னா ஃபோட்டோ ஷூட்டு எல்லாமே எடுப்பாங்களாம், ஃபிலிமும் எடுப்பாங்களாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஃபீடிங் ரேபிட் ஃபீடிங்கு அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. கேரட்டு அதெல்லாம் வந்து சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க அங்கே. ஸோ நாங்கள் போனோம், போய் பார்த்தோம். நானுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா போஸ் குத்தி என்ஜாய் பண்ணிட்டுருப்பேன் அங்கே. போஸ் குத்தி என்ஜாய் பண்ணி நாங்கள் இது பண்ணோம். அங்கே பாருங்கள் போஸ் கொடுக்குற பாருங்க எப்படி போஸ் குத்தி என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். அதே மாதிரி இந்த நான் ஃபீடிங் சொல்லியிருந்தேன்ல. ஸோ என் ஒய்ஃப் வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க, இந்த ரேபிட் எடுத்துகிட்டு வந்து அவங்க அதுக்கு கேரட்லாம் கொடுத்தாங்க. என் மாமியார் கொஞ்சம் நாள் நினச்சாங்க, அது பயந்து ஓடி போயிடுச்சு. ஐயோ ஆத்தா நீயா அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ப்ளேஸும் ரொம்ப நல்லா இருந்தது ஆக்சுவலாக. ஸோ நீங்களும் போங்க, ஃபேமிலியோடு போய் என்ஜாய் பண்ணிட்டு எப்படி இருக்குது அப்படின்றத நீங்களும் வந்து எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சொல்லணுன்னா அந்த டேப்லெட்ஸு அதெல்லாமே எடுத்துக்கோங்க. ஏன்னா வந்து கிளைமேட் வந்து எப்படி இருக்குன்னா இப்போ ரொம்ப மாறிடுது ஆக்சுவலாக. அதை பாருங்க, நாங்கள் ஆக்சுவலாக அங்கே முடிச்சுட்டு அடுத்தது வரலாம் அப்படின்னு பார்த்தோம். அதுக்குள்ளே மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு. ஸோ நம்ம அப்படியே லேக் பாயிண்ட் வந்துட்டோம். லேக் பாயிண்ட் வந்தோடனே சரி எதுக்கு விடுவானே, நம்ம தான் சைக்கிள் தான் நல்லா ஓட்டுவோமே அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஜாலியாக ஓட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சைக்கிள் எடுத்துக்கிட்டோன்னா 5 பேரும் சைக்கிள் எடுத்துகிட்டு ஜாலியாக இது பண்ணோம். நாட் ஓன்லி சைக்கிள் மட்டும் கிடையாது, அங்கே ஹார்ஸும் இருக்குது, ஹார்ஸ் ரைடிங்கும் இருக்குது. ஸோ ஹார்ஸ் ரைடிங் போகணும் அப்படின்னு நினச்சவங்க கண்டிப்பாக ஹார்ஸ் ரைடிங் போயிட்டு வாங்க. போயிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வாங்க.
அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, சேஃப்டிக்காக எல்லாமே எடுத்துகிட்டு போங்க. இதுதான் நம்ம தலைவர் தான் வந்து ஃபோட்டோலாம் எடுத்தார் ஒத்த கையில. ஒத்த ரோசா மாரி ஜாலியா சிரிச்சுக்கிட்டே எடுத்தார். பாருங்க எவ்வளோ ஒரு புன்னகை அவருக்கு. ஜாலியா எடுத்துட்டு இருந்தாரு. எடுத்துட்டு நாங்க எல்லோரும் வந்து அசெம்பிள் ஆகி ஜாலியா சைக்கிளிங் பண்ணிட்டு அப்படியே வந்தோம். வந்துட்டு சரி ஓகே. சைக்கிளிங் முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஹார்ஸ் ரைடிங் போகலாம் அப்படின்னு நெனச்சோம். பட் வந்து ரொம்ப மழை பெஞ்சிட்டு இருந்தது அந்த இடத்துல. பெஞ்சதுனால சரி நம்ம ஹார்ஸிங் வேணாம், நம்ம போட்டில் போய் நம்மளாவது நனையலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஜாலியாக போட் எடுத்துட்டோம். ஆக்சுவலாக எடுக்க மாட்டாங்கன்னு நெனச்சோம். பட் அந்த அண்ணா வந்து துணிஞ்சு எடுத்துட்டு வாங்கப்பா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, "படையப்பா வண்டி எடு" அப்படின்ற மாரி அவர் வண்டி எடுத்துட்டார் டக்குன்னு. எடுத்த உடனே ஜாலியாக போட்டிங் போனோம். போட்டு போயிட்டு அப்புறம் உள்ள மழை பெஞ்சிட்டு தான் இருந்தது. இருந்தாலும் போனதே கிளைமேட் என்ஜாய் பண்ணுறதுக்கு தான். அப்புறம் எதுக்கு நம்ம மட்டும் நனைவானே அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக போய் நனைஞ்சிட்டு என்ஜாய் பண்ணிட்டு போட்டிங் போயிட்டு வந்தோம். ஆக்சுவலாக லைஃப் ஜாக்கெட்டு எல்லாமே கொடுத்தாங்க அவங்க. கொடுத்து நல்லா சேஃப்டியாக, ப்ரொடக்டிவாக வச்சுருந்தாங்க. ஆக்சுவலாக லைஃப் ஜாக்கெட்லாம் வந்து பார்த்திங்கன்னா சேஃப்டியாக தான் இருந்தது. எதுவுமே டியர் ஆகலை, எதுவுமே ஆகலை. கொடைக்கானல் நல்லா தான் மெயின்டெயின் பண்ணிகிட்ருக்காங்க இப்போ. ஸோ நல்லா போய் என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா, இது எல்லாத்துக்குமே வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ஒன்று இருக்குது ஆக்சுவலாக. நீங்கள் எவ்வளோ பீப்புள் போகிறீங்க அதுக்கேற்ற மாதிரி வந்து நீங்கள் கேப் அரேஞ்ச் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஆக்சுவலாக. கேப் போட்டு போனீங்கன்னா தான் வந்து இங்கே நல்லாயிருக்கும். ஏன்னா பஸ்ஸை நம்பி போனோம் அப்படின்னா வந்து கரெக்டாக இருக்காது. ஸோ கேப் நம்பி போனால் தான் கரெக்டாக இருக்கும். அது பாருங்கள் எங்கள் ஆள் ஐஸ்கிரீம் ஜாலியாக சாப்பிட்டுட்டு இருந்தார். அதுக்கப்புறம் வந்து நாங்கள் போய் காஃபி, டீ எல்லாம் வாங்கிட்டு குடித்தோம். குடிச்சிட்டு பஜ்ஜிலாம் போட்டாங்க சூடாக. நல்லா இருந்ததுங்க. அந்த கிளைமேட்டுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. சூப்பராக ஜாலியாக என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு, அடுத்து வந்து இந்த ஃப்ளார் கண்காட்சி மாதிரி ஒன்று வச்சுருந்தாங்க. அங்கே வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம். எடுத்துட்டு அங்கே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது ஃப்ளவர்ஸ் எல்லாமே வந்து. அப்போ தான் வந்து ஏதோ இதுக்காக வந்து பிளான்டேஷன் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா பின்னாடி பார்த்திங்கன்னா நிறையா ஃப்ளவர்ஸ்லாம் இருக்காது. ஸோ அது அரேஞ்ச்மெண்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக அவங்க வந்து நிறையா இது பண்ணி ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க அப்படின்னாங்க. சரி ஓகே நம்ம வந்துட்டோம், பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாமே பார்த்தோம். பார்த்துட்டு நல்லா ஃபோட்டோலாம் பிடிச்சி நல்லா பயங்கரமாக என்ஜாய் பண்ணோம். என்ஜாய் பண்ணிகிட்டே இருக்கும்போது அந்த கிளைமேட் தான் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஆக்சுவலாக நம்ம நடுவில் யோசித்து போக வேண்டியதாக இருந்தது. ஸோ முடிச்சுட்டு நாங்கள் வழக்கம் போல் கீழே இறங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கிட்டோம். கொடைக்கானல்லேருந்து கீழே இறங்கிட்டோம். இறங்கிட்டு டெம்பிள் பார்க்குன்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டல் இருந்தது. நல்லா இருந்தது அங்கே. ஆக்சுவலாக மீல்ஸ்லாம் வந்து சூப்பராக இருந்தது. சென்னையில் எப்படி சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருந்தது. ஸோ மீல்ஸ் நல்லா இருந்தது. சாப்பிட்றதுக்கும் வயிறு ஃபில்லிங்காக இருந்தது. ஸோ மீல்ஸ் ஆர்டர் பண்ணி நல்லா சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு அந்த அண்ணாவும் நல்லா என்ஜாய் பண்ணி எங்கள் கூட கூப்பிட்டுட்டு வந்தார். வந்துட்டு நாங்கள் நின்றுக்கல அப்படி இப்படின்னு இறங்கி கீழே வந்துட்டு எங்களை ரயில்வே ஸ்டேஷனில் விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தார். வந்தோடனே நாங்கள் தான் மதுரையில் தானே இருக்கணும். ஸோ மதுரையில் என்ன இருக்கும் ஃபேமஸ்ஸு ஜிகர்தண்டா, அப்புறம் பருத்திப்பால் அதெல்லாம் இருக்குல்ல. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு ட்ரை போட்டு தான் கண்டிப்பாக நம்ம சென்னைக்கு கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு பருத்திப்பால்லாம் சாப்பிட்டாங்க. நான் வந்து ஜிகர்தண்டா அதெல்லாம் சாப்பிட்டேன். நல்லா ஃபன்னாக இருந்தது. ஸோ என்ஜாய் பண்ணி இது முடிச்சுட்டு ட்ரெயின் ஏறிட்டோம். அச்சோ நம்ம திருப்பி சென்னைக்கு போகிறோமே அப்படின்னு நினச்சோம். பட் எனிஹவ் நம்ம டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணோம், டிஃப்ரெண்ட்டாக போயிட்டு வந்தோம், நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் அப்படின்ற ஒரு ஸ்கோப்போடு இருப்போம். நீங்களும் உங்கள் ஃபேமிலியோடு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு நீங்களும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்தது கொடைக்கானல் அப்படின்னு சொல்லிட்டு. ஐ லவ் கொடைக்கானல். டிஃப்ரெண்ட்டாக இருக்கா கைஸ், என்ஜாய் பண்ணுங்கள். பாய் பாய்.